ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, தேசாந்திரி எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு 4-5 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போவுமே வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்ரா அவர்களோட அனுபவங்கள் பற்றியான ஒரு புக்கு. அவர் வந்து நிறையா வந்து பயணம் பண்ணுவார். அந்த மாதிரி எந்தெந்த ஊருக்கெலாம் பயணம் பண்ணியிருக்காரு, அங்கே நடந்த சம்பவங்கள், அந்த அனுபவங்களை தான் வந்து இந்த புத்தகத்துக்குள்ள ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டுரைகளாக வந்து ஆனந்த விகடனில் வந்து வெளிவந்து நிறைய பேர் சப்போர்ட் வந்து கிடச்சிச்சு. அதனால தான் இதை வந்து தேசாந்திரி பதிப்பகம் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து புத்தகமாகவே போட்டிருக்காங்க. இதுவரை வந்து ஒரு 3 சாப்டர் கிட்ட பார்த்துட்டோம். இப்போ தான் வந்து நம்ம ஒரு 4வது சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். அது எதுனா வந்து எஸ்ரா அவர்கள் வந்து லோனாவாலா அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அது அந்த பூனை பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த பூனாவுக்கு அருகில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த லோனாவாலா அப்படின்றது வந்து நம்மளுமே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த பச்சை பசேல்னு இருக்கும். நிறையா வந்து மலைகள் வந்து மலைன்னு சொல்கிறேன்னா எப்படி அந்த மழை பெய்யுதில்ல, அது வந்து நிறைய வந்து அங்கே அதிகமாகவே இருக்கும். அதில் வந்து பச்சை பசேல்னு இருக்க வீடியோஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் லோனாவாலா அப்படின்னு சொல்லி போட்டாவே தெரியும். அது வந்து இந்தியாவில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்லேயே வந்து அது வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ்ரா அவர்கள் வந்து அங்கே போயிருக்காங்க. எஸ்ரா அவர்களோட பிறந்த இடம் அவர் வந்து ராமநாதபுரத்தில் தான் வந்து பிறந்தார். பட் அங்கே வந்து உங்களுக்கு வந்து வெயில் தான் வந்து அதிகமாக இருக்கும். மழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பெய்யும். அங்கேருந்து ஒருத்தர் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த ஊருக்கு வந்து போயிருக்காரு. அப்போ உள்ள அனுபவங்களை தான் வந்து இங்கே வந்து பகிர்ந்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த ஒரு இந்தியாவிலே வந்து ஒரு 2வது அதிகமாக மழை பெய்கிற இடம் வந்து அந்த லோனாவாலாவாம். அந்த லோனாவாலா அப்படின்ற ஒரு பேரே வந்து சமஸ்கிருத பேர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்றாங்க. அது வந்து குகைகள் அதிகமாக இருக்க பகுதியாக அங்கே வந்து புத்த துறவிகள் வந்து குகைகளில் வந்து அதிகமாக வந்து அங்கே வாழ்ந்துருக்காங்களாம். அதனாலுமே வந்து அந்த பேர் வந்துச்சு அப்படின்றாங்க. ராமநாதபுரத்துலேருந்து ஒருத்தர் வந்து மழை கம்மியான இடத்துலேருந்து மழை அதிகமான இடத்துக்கு போய் அங்கே உள்ள அனுபவங்களை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. மலையை பற்றி வந்து அவ்வளோ அழகாக வந்து நிறைய விஷயம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயம் வந்து வாசித்து நான் காமிக்கிறேன். லோனாவாலாவில் பார்த்த மலை. பூனோவுக்கு அருகில் அமைந்துள்ளது இந்த லோனாவாலா. இது ஒரு மலைவாச ஸ்தலம். லோனாவாலா என்பது சமஸ்கிருத பெயரான லோனோவலி என்ற சொல்லில் இருந்து உருவானது. அதற்கு அர்த்தம் குகைகள் நிறைந்த பகுதி என்பதாகும். இது உண்மை என்பது போல இந்த மலையின் பல்வேறு பகுதிகளிலும் புத்த துறவிகள் வாழ்ந்த குகைகள் காணப்படுகின்றன. லோனாவாலாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. அது அங்குள்ள பெரிய ஏரி. இன்னொன்று என்னென்னா வந்து இந்த லோனாவாலா வந்து எப்படி எஸ்ரா அவர்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னா, எஸ். ராமகிருஷ்ணன் வந்து அந்த நரசையாவின் கடலோடி, அந்த நரசையா அவர்கள் எழுதின கடலோடி அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து படிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தில் வந்து இந்த லோனாவாலாவை பற்றி வந்து நிறைய விஷயம் வந்து போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நான் லோனாவாலாவை தேடியே போனேன். ஒரு புத்தகம் வந்து எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் படித்து அந்த புத்தகம் படித்தனால அந்த ஊருக்கு போய் பார்த்து அதில் வந்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு லோனாவாலோட சிறப்பு. நரசையாவின் கடலோடி என்ற புத்தகத்தை வாசித்த நாளில் முதல் முறையாக இந்த ஊரை பற்றி அறிந்தேன். அவர் இந்த நகரில் தனது கடற்படை பயிற்சிக்காக வந்து தங்கியிருந்ததை பற்றி மிக அழகாக எழுதியிருந்தார். லோனாவாலாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அதை தொடர்ந்தே தூண்டிக்கொண்டே இருந்தது. புகைப்பட கலைஞரான இன்னொரு நண்பர், இந்தியாவில் சிறப்புஞ்சிக்கு அடுத்தபடியாக அதிக மழை பெய்யும் இடம் லோனாவாலா, அதை மழைக்காலத்தில் நீங்கள் சென்று பார்க்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருந்தார். ஸோ இந்தியாவிலே வந்து அந்த சிறப்புஞ்சி அப்படின்ற ஒரு ஊருக்கு அடுத்து அதிகமான மழை பெய்கிற இடம் வந்து இந்த லோனாவாலா அப்படின்றாங்க. அவர் நண்பருமே வந்து நீங்கள் போய் அந்த இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் வந்து எஸ்ரா அவர்கள் அங்கே போய் பார்த்துருக்காரு. அப்புறம் இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தன்னோட ராமநாதபுரத்தை வந்து சொல்லியிருக்காரு. கம்மியாக மழை பெய்கிற இடத்துலேருந்து ஒருத்தன் வந்து இந்த ஊருக்கு போயிருக்கேன். ஸோ அப்போ மழை வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவ்வளோ அருமையாக சொல்லியிருப்பாங்க. லோனாவாலாவுக்கு ஒரு மழைக்காலத்தின் துவக்க நாளில் போய் இறங்கியிருந்தேன். பொதுவாக எல்லா மலை நகரங்களுமே மிக அழகானவையாக இருக்கும். லோனாவாலாவும் உடல் எங்கும் பாசி படர்ந்து விட்டது போன்று பசுமையை நம் மீது பரவிவிடும் பேரழகு கொண்டது. வருடத்துக்கு சில நாட்கள் அபூர்வம் போல மழை பெய்யும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்த எனக்கு மழை எப்போதுமே தேடி சென்று பார்க்க வேண்டிய அதிசயமானது. லோனாவாலாவில் நான் சென்று இறங்கிய போதே சாலைகள் ஈரத்தில் ஊறியிருந்தன. கட்டடங்கள், வாகனங்கள் தனியே வாலாட்டியபடி நின்றிருக்கும் குதிரைகள் என யாவிலும் மலையின் சுவடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோனாவாலாவில் வந்து ஃபுல் அண்ட் அந்த மலையோட சுவடுகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு அப்படின்றாரு. மலை பல கோடி தந்திகளை உடைய ஒரு வாத்திய கருவி என எழுதினார் பாரதியார். மிகுந்த கவித்துவமான கற்பனை. லோனாவாலாவின் தெருக்களில் மலைக்குள்ளாகவே ஆட்கள் கடந்து செல்வதும் சிறிய இயக்கம் நடந்து வருவதும் பழகியிருந்தது. தங்கியிருந்த விடுதியில் அறையின் படுக்கை முதல் தண்ணீர் குழாய் வரை யாவிலும் குளிர்ச்சி பீரிட்டு கொண்டிருந்தது. விடுதியின் எல்லா அறைகளிலும் கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தி இருந்தார்கள். ஜன்னலுக்கு வெளியே பகலை விழுங்கியபடி பெய்து கொண்டிருந்தது மழைன்னு சொல்லிட்டு அவர் தங்கியிருந்தப்பெல்லாம் வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று வந்து நம்ம மலையை பற்றி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா வந்து மலைக்கு வந்து என்ன சவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்கிறப்ப கீழே உழுவுறப்ப தான் ஒரு சவுண்டு வருது. அதுதான் உண்மையிலே மலையோட சவுண்டா, இல்லை மலைக்குன்னு சொல்லி ஏதாச்சும் சவுண்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலையை பற்றி ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய சிந்தனை பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மலையை பற்றி உள்ளதை வந்து ஒரு அழகாக வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நான் படிக்கிறேன்.
மலை சிறு வயதிலிருந்தே புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு மாயம்தான். மலையை முழுமையாக யாராலும் பார்க்க முடியுமா? நாம் பார்ப்பது பெய்யும் மலையின் சிறு பகுதியை தானே. மலையின் சத்தம் எங்கிருந்து உருவாகிறது? மலை சத்தமிடுவதில்லை, அது பூமியில் விழுவதால் ஏற்படும் சத்தத்தை தான் நாம் மலையின் சத்தம் என்கிறோமா? அப்படியென்றால் அது மண்ணின் சத்தம் இல்லையா? மலைத்துளியா அல்லது கூட்டமா? தான் எங்கே விழப்போகிறோம் என்று மலைத்துளிக்கு தெரிந்திருக்குமா? மலை மண்ணில் விழும் வரை நம் கண்ணில் தெரிகிறது, மண்ணுக்கு கீழேயும் அது போய்கொண்டே தான் இருக்கும். அப்படி என்றால் மலை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறதா? மலைக்கு எத்தனை விரல்கள் இருக்கும்? அது ஏன் உலகோடு தாளமிசைத்தபடி இருக்கிறது? சில நேரம் மலை குழந்தையின் சிரிப்பை போல் இருக்கிறது, சில நேரம் மிருகத்தின் மூர்க்க உருமல் போல் இருக்கிறது. அது ஏன்னு சொல்லிட்டு மலையை பற்றி ஒருத்தர் இவ்வளோ அழகாக ரசனையாக இங்கே நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிறு வயதில் மழை பெஞ்சா எல்லாம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுப்போம். ஆண்கள் மழையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சளவு தண்ணியை சேர்த்து வைக்கணும் தான் பார்ப்பாங்க. குடத்தை எடுத்து வைப்பாங்க, பாத்திரத்தை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா மழை பெஞ்சா ஆண்கள் பெருசாக அந்தளவு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் முடிஞ்சளவு தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவரோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மலைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கனால ராமநாதபுரத்தில் எப்போ மழை பெஞ்சாலுமே தண்ணியை எப்போ சேர்த்து வைக்கணும் தான் பார்ப்பாங்களாம். மழை வர்றத சந்தோஷத்தை தாண்டி அதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. மழை பெய்ய துவங்கியதும் மனித சுபாவம் மாற துவங்கி விடுகிறது. யாரும் குரலை உயர்த்தி பேசிக்கொள்வதே இல்லை. மாறாக மழை பெய்யும் போது யார் யாரை பார்த்தாலும் முகத்தில் மெல்லிய சிரிப்பு கரை தட்டி நிற்பதை உணர முடிகிறது. மழை ஒரு தியானத்தைப் போல மெல்ல நம்மை அதற்குள்ளாகவே அமிழ்ந்து போக செய்கிறது. ஈரத்தின் நுண்கால்கள் நம்மை பற்றி ஏறுவதும் உடல் தன் சுபாவத்திலிருந்து நழுவி மெல் உணர்வு கொள்வதும் தவிர்க்க முடியாததாகிறது. சாத்தப்பட்ட ஜன்னல் கதவுகளை மின்னல் வெளிச்சம் தட்டி திறக்க முயற்சிக்கிறது. மழை வானத்தை மறைத்து விடுகிறது. மழைக்கு பிந்திய இரவுகள் அடர்த்தியானவை. வீடுகளில் வெளிச்சம் முந்தைய நாட்களை விடவும் அதிக பிரகாசம் கொண்டது போல தோன்றும். பெயர் தெரியாத பூச்சிகள் சுவர்களில் வாசல் படிகளில் அலையும். இரவில் பெய்யும் மழை ஒரு ரகசியம். அது நம் கனவுக்கும் நிஜத்துக்கும் இடையில் பெய்கிறது. லோனாவாலாவில் மழை காலையில் துவங்கி முடிவற்று பெய்து கொண்டே இருந்தது. யாவரும் மழைக்கு பழகியிருந்தார்கள். மழை அதே மாதிரி இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா மழை உணவுக்கு புது ருசியை கொடுக்குது. இப்போ மழை நேரத்தில் இந்த தேங்காய் பஜ்ஜி சாப்பிடணும், மழை நேரத்தில் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவே ஒரு எக்ஸ்ட்ரா ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா மழை சில உணவுகளுக்கு சுவையை ஏற்றி கொடுக்குது. லோனாவாலாவில் மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் அங்கே உள்ள மக்கள் அந்த மழையை ரொம்ப பெருசாக கண்டுக்கல. அவங்க எப்போவுமே பழகிட்டதுனால அவங்க நார்மலாக டீ கொடுக்குறாங்க, நார்மலாக சாப்பிட்றாங்க. அந்த ஒரு உணவோட சுவையுமே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்கி விடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா அந்த மழைக்கும் அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சிறுமி தவளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன பேசிச்சுன்னு எனக்கு தெரில. பட் எனக்குமே அந்த தவளைகள்கிட்ட பேச ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் என்னோடய அறிவு சொல்லிச்சு, நீ அந்த வயசை தாண்டி வந்துட்ட அப்படின்றதையுமே இங்கே அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க. விடுதியில் இருந்து இறங்கி ஒரு உணவகத்துக்கு போனபோது அமைதியாக இருந்தது. உணவகத்தில் இருந்த எவரும் மழையை வேடிக்கை பார்க்கவில்லை. அவர்கள் தற்செயலாக திரும்பி வெளியே பார்த்துவிட்டு பிறகு மௌனமாக தேநீர் அருந்தி கொண்டிருந்தார்கள். மழை உணவுக்கு புது ருசி தந்து விடுகிறது. வழக்கமாக சாப்பிடும் கோதுமை ரொட்டி கூட அப்போது தனித்த ருசியுடையதாகவே மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையுமே மழை ஒரு உணவோட ருசியை ஏற்றி விடுது அப்படின்றாங்க. ஓரிடத்தில் மலைக்குள்ளாக ஒரு சிறுமி ஆரஞ்சு நிற குடையை பிடித்தபடி சாவகாசமாக நடந்து வந்தால் அவளது கையில் 4-5 ஊதா நிற மலர்கள் இருந்தன. அவள் ஓரிடத்தில் நின்று எதையோ உற்று பார்த்தாள். பிறகு யாருடனோ பேசிக்கொண்டு போவது போல தனியே ஏதோ சொல்லி கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் போய் அங்கே என்ன இருக்கிறது என்று பார்த்தேன். அவள் ஒரு தவளையை போர்த்து பேசிக்கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தவளைட்டு பேசிக்கொண்டு இருந்துச்சு. அந்த தவளை மழை பெய்யறப்ப கண்ணை மூடுது, திருப்பியும் கண்ணை திறக்குது, கண்ணை மூடுது, கண்ணை திறக்குது. அப்படியே அந்த தவளை நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதோட தோல்லாம் அந்த கருப்பு தோல்கள்லாம் பச்சை கலராக இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தனால அந்த சிறுமி அந்த தவளையிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நான் போனவொடனே அந்த சிறுமி ஓடி போயிடுச்சு. எனக்குமே அந்த தவளையிட்ட பேசணும் ஆசையாக இருந்துச்சு. பட் என்னோட அறிவு சொல்லிச்சு நம்ம அந்த வயசை தாண்டிட்டோம் அப்படின்றத அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. நான் தவளையை பார்த்தேன். அதனிடம் சலனமே இல்லை. அது எப்போதாவது ஒரு முறை கண்களை இங்கும் அங்கும் திருப்பி மழை பெய்கிறதா என்று பார்த்துவிட்டு திரும்பவும் கண்களை மூடிக்கொண்டு விடுகிறது. எனக்கும் தவளையோடு ஏதாவது பேச வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ஆனால் தவளையோடு பேசும் வயதை நான் கடந்து விட்டேன் என்று அறிவு சொன்னது. என்ன பேசுவது என்றும் தெரியாதவனாக இருந்தேன். அந்த சிறுமியின் மீது பொறாமையாக இருந்தது. பேச தெரியாமல் நடந்து அறைக்கு திரும்பி வந்தேன். மழை பெய்து கொண்டே இருந்தது. லோனாவாலாவில் இருந்த 3 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மழையின் பேச்சை கேட்க பழகியிருந்தேன். மழையின் பகலும் இரவும் கரைந்து போய்கொண்டே இருந்தது. அங்கிருந்து ஊர் திரும்பிய பிறகு சில நாட்களுக்கு பிறகும் கூட உறக்கத்தில் மழையின் முணுமுணுப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது. அன்றிலிருந்து மழையும் நானும் சக பயணிகள் போல ஏதோதோ நகரங்களில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதும் சிரித்து கொள்வதுமாக நீள்கிறது எங்கள் பயணம். மழையோடு நட்பு கொள்ளாதவர் எவர் இருக்கக்கூடும் சொல்லுங்கள் சொல்லிட்டு இந்த லோனாவாலாவை பற்றி சொல்லும் போது அந்த மழையை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. மழை எவ்வளோ எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மழை வர்றப்போ வந்து சவுண்டு வந்து எங்கேருந்து வருது, மழை தண்ணி வந்து கீழே வந்து போய்க்கிட்டே தான் இருக்குது, மண்ணுக்குள்ளேயுமே வந்து போய்க்கிட்டே தான் இருக்குது. அப்போ எங்கே போய் தான் அந்த மழை வந்து முடியுது, அந்த மலையோட சவுண்டு வந்து எப்படி இருக்குது, மழை வந்து உணவுக்கு வந்து சுவையை வந்து ஏற்றுது. மலைக்குன்னு சொல்லிட்டு நிறைய அழகெல்லாம் இருக்குது அந்த லோனாவாலாவில். நீங்கள் வந்து அங்கே போனால் வந்து அந்த மலையை வந்து ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த மலையில் வந்து அந்த உருளைக்கிழங்கு வண்டி போகுது, அதுலேருந்து 2-3 உருளைக்கிழங்கு வந்து உருண்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கு. அங்கே தேநீர் கொடுக்குறப்ப அந்த தேநீரோட சுவையை வந்து மலை வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலை சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, மலைகள் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெண்கள் வந்து மலைகளை வந்து அந்த தண்ணியை வந்து சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதையுமே ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க, நான் படிச்சிடுறேன். சிறு வயதில் ஊரில் மழை பெய்ய துவங்கியதும் பெண்கள் மலைக்குள்ளாகவே ஓடி தூம்பு வாய்களில் தண்ணீர் குடங்களை வைத்து பிடிப்பதை கண்டிருக்கிறேன். ஆண்கள் மலை மலை என்று உற்சாகமாக சொல்லும் போதெல்லாம் பெண்கள் தண்ணீர் தண்ணீர் என்று சொல்வார்கள். மலையை ரசித்து வர்ணித்து வேடிக்கை பார்ப்பதை விடவும் சேகரிக்கவும் பாதுகாக்கவும் தேவையானது தண்ணீர் என்று பெண்களுக்கு புரிந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு, தண்ணீர் வந்து சேகரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும். அதுவும் என்னமே ராமநாதபுரத்தில் இருக்கவங்க வந்து தண்ணி தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை பற்றியும் மலையை பற்றியும் வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களுமே படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அழகாக சிந்திக்க நிறையா, கண்டிப்பாக நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. புத்தகம் பேரே வந்து தேசாந்திரி அப்படி தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களை வந்து அழகாக உங்களை வந்து நிறைய விஷயத்தை வந்து இந்த புத்தகம் வந்து சிந்திக்க வைக்கும். நிறைய இடத்துக்கு உங்களை வந்து பயணம் பண்ண வைக்கும். இந்த இடத்துக்குலாம் நம்ம பயணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து முடிவு பண்ண வைக்கும் இந்த புத்தகம். அதுதான் வந்து இந்த தேசாந்திரி புத்தகத்தோட ஒரு சிறப்பு. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சாப்டர் பார்ப்போம். நன்றி.